ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேய் ஸ்டோரி. நமது பேய் ஸ்டோரியில் வந்து இன்றைக்கி 15வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோயம்புத்தூரில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்து சதீஷ் அப்படிங்கக்கூடிய ஒரு வாலிபர் வந்து இரவு ஒரு 10 மணிக்கு மேலே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்து பாலக்காடை நோக்கி செல்கிறாருங்க. அப்படி செல்லும் வழியில் அவருக்கு நடந்த ஒரு சில அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க இன்றைக்கி வந்து நம்ம 15வது எபிசோடாக பார்க்க போகிறோம். மேலும் வந்து அந்த வழியில் வந்து அவருக்கு என்னென்ன நடந்துச்சு, மேற்கொண்டு வந்து அதில் இருந்து அவர் மீண்டு வந்தாரா வரலையா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் தொடர்ச்சியாக வந்து ஹாரர், த்ரில்லிங், அமானுஷ்யம் இது போன்ற ஸ்டோரிஸ்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காமல் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொடர்ச்சியாக நமது சேனலில் வந்து இது போன்ற ஹாரர், த்ரில்லிங் ஸ்டோரியை தாங்க பதிவிட்டுக்கிட்டு வரோம். அதனால் மறக்காமல் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிற நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை வந்து இன்னும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி வளர்த்து விட கொஞ்சம் உதவியாக இருங்கள் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நாம் இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் சதீஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாலிபருங்க. கிட்டத்தட்ட அவருக்கு வந்து வயது வந்து 27 அந்த வயசு வந்து சதீஷுக்கு ஆகுதுங்க. அப்போ அந்த சதீஷ் வந்து கோயம்புத்தூரில் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து பாலக்காடை நோக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க ஓரளவுக்கு வசதியான குடும்பம் தாங்க. அந்த குடும்பத்தில் வந்து அப்பா, அம்மா, அதுபோக அவங்க தம்பி, இந்த 3 நபர்களுமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, கோயம்புத்தூரில் இருந்து பாலக்காடை நோக்கி அந்த சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து, அதாவது இரவு ரிசப்ஷன், காலையில் வந்து திருமணம், கல்யாணம் அப்படிங்கும்போது வந்து அதுக்கு வந்து அவங்க கொஞ்சம் முன்னக்கூட்டியே கிளம்பிட்டாங்க. ஒரு சின்னதாக ஒரு நிறுவனம் வச்சு அதை நடத்திக்கிட்டு வராங்க. அப்படிங்கும்போது வந்து அந்த நிறுவனத்தை வந்து அப்பா அம்மா எல்லாரும் போனது காரணமாக வந்து அந்த சதீஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 27 வயது வாலிபர் தாங்க அந்த நிறுவனத்தை வந்து கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால அந்த நிறுவனத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதற்கப்புறம் வந்து இரவு வந்து இவர் தனியாக கிளம்பிடலாம், காரில் நான் வந்துடுறேன், நீங்கள் எல்லோரும் இன்னொரு காரில் போயிருங்கன்னு சொல்லி அவங்க ஃபேமிலி எல்லாரையும் ஒரு இன்னொரு வாகனத்தில் அனுப்பி விட்டுட்டு இவர் வந்து இரவு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு மேலே தாங்க அங்கேருந்து கிளம்புறாரு. கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்லேருந்து அந்த பாலக்காடுக்கு வந்து ஒரு 50-55 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 55 கிலோமீட்டர் பாதையை வந்து நல்லா ஜாலியாக கடந்து போகலாம், இதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரிப்பாக வந்து கொண்டு போகலாம், ட்ரிப் வந்து நல்லா இனிமையாக இருக்கணும் அப்படிங்க போய் நல்லா ஒரு காரில் வந்து பாட்டுக்கிட்ட போட்டுக்கிட்டு ஜாலியாக போகிறாருங்க. போகும்போது இன்னொரு வழக்கம் அவருக்கு என்ன அப்படின்னா, அப்போ வந்து பீர் அடிப்பாருங்க. அப்படிங்கும்போது சரக்கு அடிச்சுக்கிட்டே அந்த வாகனத்தை வந்து அப்படியே மெதுவாக ஓட்டிக்கிட்டே போகிறாருங்க. நல்லா தான் போய்கிட்டு இருக்குதுங்க. கோயம்புத்தூர் டு அந்த பாலக்காடுக்கு பாதி தொலைவெல்லாம் கடந்ததற்கப்புறம் கொஞ்சம் மழையெல்லாம் பிடிச்சி வெளுத்து வாங்கி அடிக்குதுங்க. மழையெல்லாம் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வந்து அந்த இரவு வேளையில் வந்து அந்த சதீஷுங்க கூடிய அந்த வாலிபர் மற்றும் அந்த காரில் தன்னந்தனிமையாக வந்து நல்லா பாட்டு கேட்டுக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த ட்ரிப்பை வந்து நல்ல முறையில் அப்படியே கழிச்சு போய்கிட்டு இருக்காருங்க. இப்போ அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வந்து அந்த பாலக்காட்டுக்கு கொஞ்சம் முன்னக்கூடிய வாளையாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில பகுதி இருக்குதுங்க. அந்த பகுதிக்கிட்ட போகும்போது வந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து கிட்டத்தட்ட வயது வந்து ஒரு 50-55 வயது பெண்மணி வந்து அந்த மலையில் வந்து லேசாக நனைஞ்சிக்கிட்டு ஒதுங்கிக்கிட்டு கையை காட்டுற மாதிரி காட்டுறாங்க. அதாவது அந்த வாகனத்தை வந்து குறுக்காட்டி நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டுறாங்க. அப்போ வந்து இந்த சதீஷ் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இந்த மலையில் யாரோ வந்து ஒரு வயசான ஒரு பெண்மணி வந்து மலையில் மாட்டிக்கிட்டாங்க, எங்கேயோ போகிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம போகிற வழின்னா அப்போ இறக்கி நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அப்படியே அவர்கிட்ட இருந்த அந்த பீர் பாட்டில் எல்லாத்தையுமே எடுத்து ஒழுங்கு பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக கொண்டு போய் அந்த காருக்கிட்ட நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டும் போது வந்து அந்த பெண்மணி வந்து அப்படியே நடுங்கிக்கிட்டு கண்ணாடியை இறக்க சொல்கிறாங்க, தட்டுறாங்க இந்த பக்கத்தில் இருந்து, டிரைவருக்கு ஆப்போசிட் சைடில் இருந்து. உடனடியாக வந்து திறக்கும் போது வந்து அப்படி திறந்துட்டு, என்ன பாட்டிமா எங்கே போகணும் அப்படின்னு கேட்கும்போது வந்து, எங்கே வரைக்கும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கேட்குது. அப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி பாலக்காடை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன், நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து அந்த பாட்டிமா வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வண்டியை காருக்குள்ளே பார்க்குறாங்க, அப்படியே அவங்களே பார்க்காங்க, ஒரு மாதிரி தலையை சாய்ச்சி அப்படியே பார்க்குறாங்க. ஆனால் எந்த ஒரு பதிலும் சொல்லலை. ஏன் நனைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க, சொல்லுங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்கள், ஏன் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த பாட்டி வந்து கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு சிரிக்காங்க. அவங்களுக்குள்ளே ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சிட்டு, இல்லை என்னை போகிற வழியில் நீ எங்கே வரைக்கும் போறியா, அங்கே கொண்டு போய் என்னை இறக்கி விட்டுறதியா அப்படின்னு கேட்க அந்த பாட்டி உடனடியாக வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் வேடாக தெரியுது. என்னடா அந்த பாட்டி வந்து தலையை சாய்ச்சி ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க, நம்ம இறக்கப்பட்டு வண்டியை நிப்பாட்டியிருக்கோம், ஆனால் இந்த பாட்டி வந்து ஏதோ பைத்தியம் போல் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அப்படியே காரை திறந்து விடேன், உள்ளே வரேன் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லிக்கிட்டே இருக்குது. இதை பார்க்கும்போது வந்து சதீஷ்க்கு ஒரு சின்ன ஒரு பயம் வந்துடுது. என்ன பாட்டிமா எங்கே போகணுன்னு கேட்டால் அதை சொல்ல மாட்டேங்கிங்க, இந்நேரத்துக்கு உங்களுக்கு என்ன அப்படிங்கும்போது, இந்நேரத்துக்காப்பா நான் இங்கே ஒரு வேலையாக போய்கிட்டு இருக்கேன், மழை வந்துருச்சு, என்னால் இதுக்கு மேலே நடந்து போக முடியலை, வயசும் ஆகிப்போச்சு, நீ என்னை கொண்டு போய் விட்டுறதியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா வந்து அப்படியே கேட்குது. ஒரு மாதிரி வந்து சதீஷை பார்த்து கேட்கும்போது வந்து சதீஷ்க்கு வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியவே இல்லை. சரி ஏறலாம், ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நல்ல கிளாஸை ஃபுல்லாக கீழே இறக்கிட்டு அந்த கதவை திறக்கலாம்னு சொல்லி போகும்போது தாங்க அந்த டிரைவருக்கு ஆப்போசிட்டில் வந்து, அதாவது எதுக்கு அந்த கண்ணாடி கிட்ட வந்து
ஒரு சின்ன ஒரு மிரர் ஒன்று உண்டுங்க. அந்த மிரர் வந்து பின்னாடி யார் இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மிரர். அது கொஞ்சம் சாயலாக இருக்குது. அப்போ அந்த மிரர் அப்படியே பார்த்துக்கிட்டு இது பண்ணும்போது இந்த சதீஷுக்கு ஒரு சின்ன அச்சம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த மிரரில் வந்து அந்த பாட்டியின் உருவம் வந்து வினோதமாக தெரியுது. வினோதமாக அப்படின்னா ஒரு வயது பெண்மணியின் உருவம் மாதிரி தெரியுது. அதே நேரத்தில் வந்து அந்த வயது பெண்மணி வந்து ஏதோ முகமெல்லாம் கொஞ்சம் சிதஞ்ச மாதிரி, ஒரு அடிபட்ட மாதிரி எல்லாம் தெரியுது. இதை பார்க்கும்போது கொஞ்சம் மிரண்டு போயிட்டார். உடனடியாக டக்குன்னு கையை எடுத்துட்டு திறக்காமல் அப்படியே அந்த பாட்டியை ஒரு நிமிஷம் உத்து பார்த்துட்டு அப்படியே ஸ்டேரிங்கை பார்க்குறாரு. ரோட்டடியில் அப்படியே முன்னாடி பார்க்குறாரு. உடனடியாக அந்த பாட்டி ஒன்று கேட்குது, என்னப்பா கதவை தர, எதுக்கு யோசிக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நீங்கள் எங்கே போகணுன்னு சொல்லுங்கள், ஏன்னா நான் கொஞ்சம் அவசரமாக போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, நானும் கொஞ்சம் அவசரமாக தான் போகிறேன், என்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணியிருப்பா, என்னை இறக்கி விட்ருப்பா அப்படிங்கிற மாதிரி அது கேட்குது. உடனடியாக அதை பார்க்கும்போது வந்து யாருக்கு சதீஷுக்கு வந்து என்னடா ஏற்றுவோமா வேண்டாமா, இது என்னடா பெரிய தொல்லை, தனிக்காட்டுக்குள்ளே வந்து நம்ம வாட்டுக்கு மாட்டிக்கிட்டோமே, எதுக்கு கூடி எந்த ஒரு வண்டி வரல. காரணம் என்ன அப்படின்னா, அது ஒரு நல்ல ஒரு மலங்காடு பகுதிங்க. உடனடியாக சதீஷ் வந்து அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு அந்த பெண்மணியை கொஞ்சம் நேரம் உத்து பார்த்துட்டு அப்படியே ஒரு சின்ன யோசனை, ஒரு 2-3 நிமிடம் தாங்க அப்படியே நிப்பாட்டாரு. அது அப்படியே அந்த பெண்மணி வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே தலையாட்டிக்கிட்டு, ஏறட்டா நான் உள்ளே ஏறட்டா வரட்டா உங்கூட வாரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லும்போது வந்து இவருக்கு வந்து ரொம்ப பயமாகி போச்சு. யாருக்கு சதீஷுக்கு. உடனடியாக வந்து என்ன பண்ணுறாரு, காரை டக்குன்னு அப்படியே மூவ் பண்ணி அடிச்சு போகிறாரு. உடனடியாக அந்த பெண்மணியின் உருவம் வந்து அங்கேயே தான் நிற்கிது. அங்கேயே நின்றுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. காரை அப்படியே கையை காமிச்சு ஆட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இவர் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தாங்க தள்ளி போயிருக்காரு. தள்ளி போன உடனே மறுபடி இவருக்கு என்ன ஒரு அச்சம் அப்படின்னா, மறுபடி அந்த ரோட்டடியில் யாரோ ஒரு பெண்மணி நிற்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து யார் நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த பாட்டி கிடையாதுங்க. அவர் அந்த மிரரில் பார்த்தார் இல்லையா, ஒரு பெண்மணி, இளம் பெண்மணி, முகம் வந்து சிதஞ்ச மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே பெண்மணியின் உருவம் வந்து இப்போ ரோட்டடியில் நிற்கிது. இதை பார்க்கும்போது பேரதிர்ச்சி ஆகிட்டார். அவர் அடிச்சு பிடிச்சி போய்கிட்டு இருந்தார். கப்புன்னு பிரேக் அடிச்சிட்டாரு. கொஞ்சம் முன்னக்குட்டி ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடியே நான் காரில் உள்ள அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் அப்படி பார்க்கும்போது வந்து மிரண்டு போயிட்டார். காரணம் என்ன அப்படின்னா, சுற்றி வந்து தேயிலை தோட்டம், மேற்கொண்டு மரம் செடி கொடிகள் அப்படி இப்படி நிறையா இருக்குது. ரோட்டில் சிங்கிள் ரோடு மாதிரி இருக்குது. அதான் அந்த ரோட்டில் வந்து இவர் மட்டும் தான் சிங்கிளாக போய்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த ரோட்டில் பார்க்கும்போது யாருமே வரவே இல்லை. ஆனால் இந்த நடு ரோட்டில் ஒரு பெண்மணி, இதை மட்டும் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப அச்சமாகி போச்சு. என்னடா இது இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கடா, நம்ம இன்றைக்கி போயிடுவோமா பாலக்காடு, இல்லை நம்ம சுடுகாடு தான் போமா அப்படின்னு இவருக்கும் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு பயம், அச்சம். இவர் அப்படியே மிரண்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அங்கே நின்று அப்படியே சிரிச்சுக்கிட்டே மெதுவாக நடந்து வருது வாகனத்தை நோக்கி. இவர் மிரண்டு போயிட்டார். கிளாஸ் எல்லாம் நல்லா ஏற்றி விட்டு அப்படியே கம்மன் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வண்டிக்குள்ளே இருக்கிறாரு. அந்த உருவம் வந்து அப்படியே வருது. அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் அப்படியே வருது. உடனடியாக வந்து இவருக்கு பயமாகி போச்சு. பக்கத்தில் நெருங்கி வரும்போது அந்த பெண்மணியின் கோர முகத்தை பார்க்க முடியலை. காரை உடனே ஹெட்லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டாரு. அப்படியே ஒரு நிமிடம் அப்படியே வண்டி அமைதியாக இருக்குது. காரை அப்படியே சுற்றி ஒரு பெண்மணி நடந்து வருது மாதிரி நடந்து வருது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, என்னையவே ஏற்ற மாட்டேன்ட்டியா, நீ கூட்டு போக மாட்டேன்ட்டியா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, நான் இல்லாமல் இந்த இடத்த விட்டு நீ போயிடுவியா, உன்னை நான் விடவா, நான் வந்திருக்கேன், உன்னை நான் கூப்பிட்டு போகிறேன் என் கூட, நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியின் உருவம் வந்து அப்படியே கோர முகத்தோடு பேசுறது எல்லாம் தெளிவாக தெரியுது. காரில் எந்த லைட் எரியலை, ஹெட்லைட் எரியலை, காருக்குள்ளேயும் லைட் எரியலை, எந்த ஒரு அமைதியான அந்த இருட்டில் வந்து அந்த பெண்மணியின் ஒரு மூர்க்கமான குரல் மட்டும்தான் கேட்குதுங்க. உடனடியாக தனது கடவுளை இஷ்ட தெய்வங்களெல்லாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு டக்குன்னு மறுபடியும் காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஹெட்லைட்டை போட்டு பார்க்குறாருங்க. பக்கத்தில் நிற்கிற மாதிரி நிற்கிதுங்க. அந்த அவருடைய டிரைவர் சீட்டுக்கு சைடில் நிற்கிற மாதிரி இருக்குது. அவருக்கு பிடிச்ச தெய்வங்களை எல்லாத்தையும், இஷ்ட தெய்வங்களை எல்லாத்தையும் வணங்கிக்கிட்டு டக்குன்னு காரை மூவ் பண்ணி கண்ணை மூடிக்கிட்டு போகிறாரு. அடித்து பிடிச்சி ஒரு வழியாக பாலக்காடை நோக்கியே வந்துட்டாருங்க. அவர் இஷ்ட தெய்வங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போது எந்த ஒரு பிரச்சனையும், வழி நடுக்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உடல் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனடியாக வந்து பாலக்காடை நோக்கி அங்கே போன உடனேயும் அவங்க பெற்றோர்கள் எல்லோரும் பார்க்குறாங்க, என்னப்பா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சாப்பா அப்படிங்கும்போது எந்த ஒரு பதிலுமே பேசலை. நேராக போய் ரெஸ்ட் எடுக்கத்தான் போகிறாரு. அவருடைய பேக் எதையுமே எடுத்து வைக்கவே இல்லை. உடனடியாக இதை நோட் பண்ணி கொண்ட அவங்க அப்பாவும் அம்மா வந்து, என்னம்மா ஒரு மாதிரி பேய் அடித்த மாதிரி வந்திருக்கானே, என்னன்னு கேட்போம்னு சொல்லிட்டு அவர் அந்த ரூமுக்கு, அந்த ஃபங்க்ஷன் ரிசப்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தாங்க அவர் போயிருக்கார். காலையில் கல்யாணத்தில் கலந்துக்கலான்ட்டு உடனடியாக வந்து எல்லாருமே வந்து கூட்டமாகின எல்லாருமே சொந்தக்காரங்களாக நிற்கிறாங்க. இவங்க 2 பேர் மற்றும் பேரண்ட்ஸ் மற்றும் போய் உடனடியாக சதீஷை போய் என்னப்பா ஏதுப்பான்னு கேட்கும்போது நடந்த விவரங்கள் எல்லாம் சொல்லும்போது மிரண்டு போயிட்டாங்க. காரணம் என்னென்னா, சதீஷோடைய அப்பா வந்து அடிக்கடி சொல்லுவார், இந்த மாதிரியெல்லாம் பார்த்து போகணும், இந்த பாதை வந்து பயங்கரமான பாதை, எல்லாமே சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு இளம் வயது நல்ல தைரியமான நபர் தாங்க சதீஷ். இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டோன்னு பேரஞ்ச மாதிரி ஆயிட்டார். உடனடியாக அந்த நேரத்துக்கே கூட
சதீஷுக்கு பாட்டியெல்லாம் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட வயசு அவங்களுக்கும் ஒரு 80-82 வயசு ஆகுதுங்க. அந்த பாட்டிக்கு உடனடியாக வந்து தகவல் சொன்னோன்னே அந்த பாட்டிக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரிகர் மாதிரி உள்ள ஒரு நபரை அந்த நேரத்துக்கு, ஏன்னா பகலில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு அந்த மாந்திரிகரை வர சொல்லி என்ன ஏதுன்னு பார்க்கும்போது சாலை விபத்தில் இறந்த ஒரு பெண்மணியின் ஆன்மா தாங்க அப்படியே சுற்றி வந்திருக்கு அந்த இடத்துல. இவர் ஒரு வாலிப பையன் மேற்கொண்டு வந்து அன்டைமில் வந்திருக்காரு. இவர் சும்மா வரலங்க, இவர் சரக்கு மட்டும் அடிச்சுக்கிட்டு வரலங்க. இவருக்கு தேவையான பீப்பு, மாட்டுக்கறி, மேலும் பல வகையான இறைச்சிகளை இவர் வாங்கிக்கிட்டு வந்ததாங்க தப்பு. அப்போ தாங்க அந்த பெண்மணியின் ஆன்மா இவரை எப்படியோ மோப்பம் முடிச்சு வந்துருச்சுங்க. இந்த ஒத்தைக்கு வந்ததுனால இவர் அச்சப்படுத்தி எப்படியாவது பொசஸ் பண்ணிடணும்னு நினச்சிருக்குங்க. அதே மாதிரி அந்த ஆன்மா இவரை அப்படியே பொசஸ் பண்ணுற மாதிரி தாங்க அச்சுறுத்தி வச்சுருக்குது. ஆனால் கொஞ்சம் விடியறதுக்குள்ளே விட்டுருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது சிக்கல் வந்திருக்குங்க. உடனடியாக அந்த பாட்டி பதறி போய், ஏன்னா அந்த பாதை எப்படிப்பட்ட பாதை அப்படிங்கிறது அந்த பாட்டிக்கு அவங்க பெற்றோர்களுக்கெல்லாம் தெரியக்கூடிய காரணத்தினால சதீஷை உடனடியாக காப்பாற்றன்னு சொல்லி அந்த சாமத்து வேலையிலே மாந்திரிகரை கொண்டு அவங்க வீடு நல்ல பெரிய வசதியான வீடு தாங்க. அதில் ஒரு அறையில் வச்சு மாந்திரிக பூஜையெல்லாம் செஞ்சு அதற்கப்புறம் சதீஷுக்கு தாயத்து கட்டியிருக்காங்க. குளிச்சுட்டு அந்த நேரத்துக்கு குளிச்சுட்டு தாங்க அந்த பூஜையெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதற்கப்புறம் தாங்க சதீஷுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கு, கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விட்ருக்காரு. காலையில் ஃபங்க்ஷன்லலாம் கலந்துக்கிட்டு 2-3 நாள் அங்கேயே இருந்துட்டு அதற்கப்புறம் தாங்க கிளம்புறாரு. இப்போ சதீஷுடைய அம்மாவும் சதீஷுடைய தம்பியும் தாங்க போகிறாங்க. இப்போ சதீஷுடைய தம்பி தான் கார் ட்ரைவ் பண்ணுறாங்க. அவங்க அப்பா தனியாக இன்னொரு காரில் அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே போகிறாங்கங்க. அவங்க சொந்த ஊரான அந்த கோயமுத்தூரை நோக்கி போகிறாங்க. ஆனால் செல்லும் வழியிலெல்லாம் சதீஷுக்கு அப்படியே ஒரே அச்சம், பயம். இந்த இடத்துல தானே இப்படி நடந்துச்சு, அந்த இடத்துல தானே அப்படி நடந்துச்சு, அப்படியே கெட்ட எண்ணங்கள்லாம் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் அவருக்கு அந்த மாந்திரிக பூஜையெல்லாம் செஞ்சு ஒரு சில தாயத்தெல்லாம் கையில் கட்டி விட்டுருக்காங்க. கட்டி விட்டதுக்கப்புறமும் கூட அந்த ஆன்மாவை நினைக்கும் போது அவருக்கு இன்னமும் அப்படியே உடல் அச்சம், நடுக்கம்லாம் கொடுக்கும். ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2010 அந்த காலகட்டத்தில் தாங்க கோயம்புத்தூர் டு பாலக்காடு செல்கிற வழியில் சதீஷ் அப்படிங்கக்கூடிய அந்த கோயம்புத்தூர் நபருக்கு இந்த மாதிரி ஒரு அமானுஷமான த்ரில்லிங் சம்பவம் நடந்திருக்குங்க. மேலும் இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ தாங்க நமக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும், நல்லா வீடியோ போடுறதுக்கு ஒரு ஊக்கமளிக்கும் விதமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களே. மேலும் நண்பர்களே, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி நம் சேனல் வளர்ச்சிக்கு உதவியாக இருங்கள். நன்றி நண்பர்களே, நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.